ஹலோ மக்களே! எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆ நல்லா தான் இருக்கணும். நல்லா தான் பாதுகாக்கணும். ஏன்னா அப்ராட்ல பல இடங்கள்ல, பல இடத்துல போர் போய்க்கிட்டு இருக்கு. அ ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை, அமெரிக்கா இந்த மாரி ஈரான், இஸ்ரேல் பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அரபு நாட்ல இருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் சேஃபா இருங்க. எங்கேயும் அனாவசியமா வெளிய போகாதீங்க. தேவை உள்ள விஷயத்துக்கு மட்டும் போயிட்டு வீடு திரும்புமாறு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இது தொடர்ச்சியா நேத்து தொடர்ந்து அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆமா. நேத்து ஆனா கொஞ்சம் அதிகமா தான் அடிச்சுச்சு குவைத்துல. ஆமா. ஓகே. நம்ம வீடியோல போயிடலாம். என்ன வீடியோனா, இந்த மாரி பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கிற சமயத்துல, ஊர்ல உள்ள ச ஃபேமிலிமார்கள்லாம் ஃபோன் அடிச்சு பேசுங்க. ஏன்னா பயப்படுவாங்க. என்னாச்சு? ஏதாச்சுன்ட்டு. ஆனா இங்க எதுவுமே இல்ல. நார்மலா இருக்கு. எப்பயும் போல இந்த வேலைகள்லாம் போய்க்கிட்டு இருக்கு. வேலைக்கு போறாங்க, வராங்க. நம்மளும் டிரைவர்மார்களும் அந்தந்த வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கேயும் பேசிக்கா எல்லாம் நடக்கிற மாரி தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாக்கா, அ அங்கேருந்து வர மிசைல இவங்க வான்வெளியிலே வச்சு அடிக்கிறாங்க. சில உதிரி பாகங்கள் அதுலேருந்து வெளிய உழுவுது. அந்த இடத்துல சில தீப்பிழம்புகள் லைட்டா ஏற்படுது. இது மாரிலாம் விஷயங்கள் போய்க்கிட்டு இருக்கு. அவைங்க போய் வீடியோ எடுக்கிறேன், அத எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அத வீடியோ எடுக்கிறேங்கிற பேர்ல வெளிய போயிட்டு நீங்க நின்டுட்டு இருக்காதீங்க. இதுதான் இப்ப அப்ராடோடைய நிலைமை இதுதான். அதாவது மிசைல் வருது, அட்டாக் பண்றாங்க, வான்வெளியில வச்சு அட்டாக் பண்றாங்க. அது டிஸ்ட்ராய் ஆகுது. வான்வெளிலேருந்து அந்த உதிரி பாகங்கள் உழுவுறப்ப சில இடங்கள்ல அந்த தீக்காயங்கள் ஏற்படுது. சிலது என்னன்னாக்கா, அது மிசைல் மிஸ்ஸிங் ஆகுறப்ப இலக்க நோக்கி போய் அடிக்குது. ஆமா. ஈரான் 1, 2 விட்டா பரவால்ல. தொடர்ந்து நேத்தெல்லாம் நெறையா எதிர்பார்த்தத விட நெறையா விட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. அது மாரிலாம் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. ஜிசிசில இதான் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணும் பயப்படுற மாரி தமிழ் ஆளுங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சில இடங்கள்ல சில மிசைல் தவறுதலா போய் விழுவுது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தொடர்ச்சியா ஒரு நாட்டுல தொடர்ச்சியா அட்டாக் பண்ணல. இப்ப அப்ராட பொறுத்தவரையும் இந்த நாட நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மிசைல் விழுவல. அவங்க அமெரிக்கா கேம்ப குறி வைக்கிறாங்க. அது ஒரு சில இது இங்க விழுவுது. ஆமா. அதுதான் இப்ப பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் துவா செய்வோம். அல்லாஹ் போதுமானவன். நீங்க போட்டுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு குடும்பத்தார்கள்ட்டயும் சொல்லுங்க. அவங்களும் பயந்துட்டு இருப்பாங்க. இது ஒண்ணும் பயப்படுற மாரி இல்ல. நம்ம அன்னன்ன வேலைகள் ஓடிட்டு தான் இருக்கு. வேலைக்கு போறாங்க, வராங்க. எல்லாம் பேசிக்கா இருக்கு. ஒண்ணும் எந்த பிரச்சனையும் இல்ல. உணவுக்கோ, தண்ணி தட்டுப்பாட்டுக்கோ ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமா. இப்போதைக்கு அப்படியே இருக்கு. எ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு நார்மலா இருந்துச்சு. 2வது நாள் நார்மலா இருந்துச்சு. நேத்து அதிகமா இருக்கு. இது குறையுமா? இல்ல ஏறுமாங்கிறது இறைவனுடைய கையில் இருக்கு. நம்மளும், நம்ம தாய் மக்களும், மற்ற நாட்டில் உள்ள சகோதரர்களும் அல்லாஹ் பாதுகாப்பா ஊருக்கு அனுப்பி வைப்பான். நம்ம இந்தியன் எம்பசி ம் ஆளுங்கள மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது பற்றின தகவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். எப்படி போகணும், வரணும், ஊருக்கு போறணும், உலக விருப்பம் இருந்தா அப்படி போகலாம். இல்ல நமக்கு ஊருக்கு போறதுக்கு செட் ஆவாது. நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சேஃபா இருங்க. ஆமா. அனாவசியமா வெளிய போகாதீங்க. இதுதான் ஊர்ல உள்ள நண்பர்களுக்கும் சொல்லிக்கிறேன். இங்க அப்ராட்ல இருக்கிற நண்பர்களுக்கும் இதுதான் பேசிக் இதுதான் போய்க்கிட்டு இருக்கு. மிசைல்ல அட்டாக் பண்றாங்க. டிஸ்சார்ஜ் ஆகுது. அப்புறமேலு அந்த உதிரி பாகங்கள் விழுவுது. ஆமா. இதான் இப்போதைக்கு போய்க்கிட்டு இருக்கு. மற்ற ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்றேன். நீங்களும் சேஃபா இருங்க.
ஓகே நண்பா. சி யூ பாய். நான் உங்க புல்தோஸ் ஸ்பீச்